எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னுமா இந்த மாதிரி டேபிள் போட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எப்படி ஈஸியா ரேஷியோ மெத்தட்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். 12 and 20 இதுக்கு நமக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். 12:20க்கு ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கணும். 4 டேபிள்ல இது ரெண்டுமே கேன்சல் ஆகுமா? அப்போ 4 3s are 12, இது வந்து 5 4s are 20. இப்போ இதுதான் நமக்கு ஃபைனல் ரேஷியோ. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 12யும் 5யும் மல்டிப்ளை பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த 20யும் 3யும் மல்டிப்ளை பண்ணணும். எது மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். 12 into 5 நமக்கு என்ன? 60. அதே போல 20 into 3 என்ன? 60. அப்போ LCM of 12 and 20 என்ன அப்படின்னா 60. இதே நமக்கு 3 நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு கொஸ்டின்ல 40, 36 and 126 இது மூணுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 40க்கும் 36க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ 40:36 இதுக்கு நமக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? இதையும் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 10, இது வந்து 9. இப்போ நமக்கு இதுக்கு மேல ரேஷியோ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு நம்பர், அதாவது இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம 10 and 36 ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ நமக்கு இது என்ன கிடைக்கும்? 360 கிடைக்கும். அப்போ நமக்கு LCM of 40 and 36 என்ன அப்படின்னா 360. நம்ம 3 நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆனா நம்ம 2 நம்பர்ஸ்க்கு தான் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 360க்கும் 126க்கும் நம்ம நெக்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ 360க்கும் 126க்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம டைரக்டா 9 டேபிள்ல பண்ணலாமா? கேன்சல் பண்ணலாமா? அப்ப 9 4s are 36, இந்த 0 அப்படியே வந்துடும். 1 9s are 9, இங்க 3 வரும். அப்ப 36 இது என்ன வந்துடும்? 4 வந்துடும். இப்போ நம்ம இதை ஃபர்தரா இன்னும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 20, இது வந்து 7. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 360யும் 7யும் மல்டிப்ளை பண்ணணும். இல்ல அப்படின்னா 126யும் 20யும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம இதுல எது ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாம்? 126 into 20 ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாமா? அப்ப நமக்கு 126 into 20 என்ன கிடைக்கும்? 2520. அதே போல 360யும் 7யும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும்? 2520 தான் கிடைக்கும். அப்போ நமக்கு LCM of 40, 36 and 126 ஓட வேல்யூ என்ன? 2520. இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய மேத்ஸ் ரிலேட்டடான ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்ஸ்டக் மேத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.